ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொள்ளை வச்சு கொள்ளு ரசம் அப்புறமா கொள்ளு பருப்பு கடையல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கொள்ளு ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் நைட்டே கொள்ளை ஊற வச்சிட்டேன். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் கொள்ளு நல்லா ஊறிடுச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போ இந்த கொள்ளை குக்கரில் மாற்றிடலாம். ரசம் வைக்க போகிறதுனால நான் ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி நிறையா சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாம், ஒரு தக்காளி பருப்பு கடையிலுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5-6 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சதும் அதுக்கப்புறம் சிம் பண்ணி வச்சு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கு. பருப்பு வேக வைக்கிற மாதிரி நல்லா கொலன்னு கொள்ளு ஆகாது. இந்த அளவுக்கு மசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா மாவு மாரி மசியும். ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளு ரசம் செஞ்சிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 பல் போல் பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா கொரப்பாக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போதுமே ரசம் செய்யும் பொழுது மிளகு ஜீரகம் ரொம்ப மைய அரைஞ்சிடக்கூடாது. அப்போது ரசத்தோடைய டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்காது. இப்போது நான் அந்த ஒரு தக்காளி எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு மீதம் இருக்கிற எல்லா தண்ணியவும் கொள்ளு எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகு ஜீரகம் பூண்டு அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஆல்ரெடி நம்ம கொள்ளு வேக வைக்கும் பொழுது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தக்காளி ரசத்துக்கான தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். ரசம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கரைச்சி தண்ணி சேர்த்துருக்கேன். புளி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த ரசம், அந்த கொள்ளு ரசம் அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். புளி நல்லா கொதிச்சிருச்சு, அதனால் இப்போ ரசம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. லைட்டாக நுரக்கட்டி கொதிக்க ஸ்டார்ட் பண்ண உடனேயும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். அடுத்ததாக பருப்பு தாளிக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் வெந்தயம், கடுகு, ஜீரகம் எல்லாம் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 5 பல் போல் பூண்டு சின்னதாக இடித்து சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். பருப்பு கடைகளுக்கு ரொம்ப காரம் சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஒருவேளை காரம் ரொம்ப விருப்பப்படுறீங்க அப்படின்னா இன்னொரு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. பட் காரம் இல்லாமல் இருந்தால் தான் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் கூட சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும், இல்லைன்னா நமக்கு அந்த பருப்பு சாப்பிடும் பொழுது வெங்காயத்தோடைய பச்சை வாசனை தட்டும். நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நான் அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் பேஸ்ட்டாக வேண்டாம், நான் எடுத்து காட்டினேன் இல்லையா அந்த அளவுக்கு. இப்போ அது கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பருப்போடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கொதிச்சாவே போதும். நம்ம சேர்த்த தண்ணி மட்டும்தான் கொதிக்கணும். ஆல்ரெடி வெங்காயம் வதக்கிட்டோம், கொள்ளு வெந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கொள்ளு ரசம் அப்புறம் ரொம்பவே டேஸ்டான கொள்ளு பருப்பு கடையல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.